இந்த புரட்டாசி மாதத்தால் மேசராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் நல்ல பலன் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7 நாட் சனியில் இருக்காங்க. 12 சனி இருக்குது, செவ்வாவும் பார்த்துருக்கு. சனி செவ்வாய் ரெண்டும் பார்த்தா பம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, காசை பதுக்கிறது, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது, சின்ன விஷயமா அது போகிறது பெருசாக்குறது. இந்த சூழ்நிலையும் இந்த ஆவணி மாதம் புரட்டாசி மாதம்லாம் சிக்கியிருப்பாங்க சில காதலர்கள். அவங்க உதவாங்குவாங்க காதல்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பி விட்டே ஓடி போயிடுவாங்க. அப்படி போய் அவங்க என்னன்னாக்கா வரையும் அவங்க அவ்வளோ புனிதமான காதலாக இருப்பாங்க. ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது, நிதானம் கெட்டு போயிடும். அதுக்கு என்னங்க காரணம்? வணக்கம். அன்பான தரிசனம் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்கின்ற உலகெங்கும் வாழும் அன்பு நேயங்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இந்த புரட்டாசி மாதத்தால் மேசராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கு பதில்னா, அந்த மேசராசிக்குடைய செவ்வாய் எங்கே இருக்கான்? இன்றைய நிலையில் அந்த புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கான். 1.5 மாதம் அங்கே இருப்பான். அந்த புரட்டாசிக்குடைய புதன் பகவான் ஒரு 17 நாளுக்கு பிறகு முன்ன பின்ன வக்ர நிலையோ நேர்நிலையோ எடுப்பார். அது சூரியனுக்கும் முன்னவும் பின்னவும் இருக்கும். இதுதான் ஆவணி மாதத்துக்குள்ள பெருமையும் புரட்டாசி மாதத்துக்குள்ள பெருமையும். அந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் நல்ல பலன் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரட்டாசி மாதத்துக்கு 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன், மேசராசி நேயர்களுக்குடைய அந்த கிரகம் இன்று புரட்டாசி மாதத்தில் இருக்கிறது, கன்னியா ராசியில் இருக்கிறது. அது 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் மீனத்தையும் அதனுடைய மேஷத்தையும் பார்க்குது. அதோட சிரசையும் அதோடைய பாதத்தையும் பார்க்குது. அப்போ என்ன நடக்கும்? ராசி என்றால் சந்திரன் நிற்கும் இடத்தையே தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அந்த பிறக்கும்போது 4 நட்சத்திரம் திதி கரண யோக வாரம்னு பார்க்கும்போது அந்த வாரத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்துறானோ அந்த நட்சத்திரத்தை மையமாக வச்சு ராசியை நம்ம சொல்கிறோம். அந்த ராசியில் அசுவனி, பரணி, கிருத்திகை காலம் கொண்டது மேச ராசின்னு சொல்கிறோம். அதுக்கு அதிபதி யாருன்னா செவ்வான்னு சொல்கிறோம். அப்போ அந்த அதிபதி கொண்டவனை அந்த மனிதர்கள் அந்த நேரத்தில் உருவானவங்க எப்படி இருப்பாங்க, இன்றைக்கி எப்படி இருப்பாங்க? பொதுவாக இருப்பது வேறு, இன்றைக்கி இருப்பது எப்போ? இன்றைக்கி 7 நாட் சனியில் இருக்காங்க. எப்படிப்பட்ட 7 நாட் சனியில்? 12 சனி இருக்குது, செவ்வாவும் பார்த்துருக்கு. சனி செவ்வாய் ரெண்டும் பார்த்தா ஒரு சருகில் நெருப்பு வச்சது மாதிரி அவங்க விரயத்தை நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். விரயம் பண்ணணும், நோயாலேயோ பொருளாலேயோ ஏதோ அவங்க விரயம் பண்ணணும். அப்படி பண்ணினால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பண்ணாத அந்த வரட்டு கௌரவத்தை வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் தான் வீட்டுக்குடையே தான் பார்க்குறான். எங்கேருந்து பார்க்குறான்? ரணம், ரோகம், பிணி, பீடை, தொல்லை, தொந்தரவுல இருந்து அந்த செவ்வாய் நிற்கும் இடம் அது புரட்டாசி மாதத்துக்குரிய புதனுடைய வீட்டில் கன்னியா ராசியிலிருந்து அவன் பார்ப்பதனால் உங்களுடைய உடலில் பாதிப்பு வரும்னு முதல்ல நீங்கள் உணரணும். அதுக்கு அடுத்தது இந்த சனி பகவான் எங்கே இருக்கார்? பொருள் தருகின்ற பொருள் ராசியில் இருக்கார். 2 ராசி தாங்க, ஒன்று அருள் ராசி, இன்னொன்று பொருள் ராசி. அருள் ராசி என்பது உடலை மட்டும் பாதுகாக்கும், பொருள் ராசி என்பது பொருளை மட்டும் பாதுகாக்கும். அருளும் பொருளும் கிடைக்குமான்னு கேட்டால், இப்போ லக்னாதிபதி, அந்த ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்கிற மேஷத்துக்குரியவன் 6ல் போய் இருந்து உடலையும் பார்த்துக்கிறான், பொருளையும் பார்த்துக்கிறான். அப்போ நோய் ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பனா மேசராசி நேயர்களுக்கு உடல் அளவும் உள்ளத்தளவுலையும் நோய், ஏதாவது நோய் பட்டிருக்கும். இவர்களையோ இவர்களை சார்ந்த குழந்தைகளுக்காகவோ, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? அந்த இருமல், தும்மல், கஷ்டம், தண்ணியில் போய் விளையாடுறது, தண்ணியில் விழுந்து எழுந்திருக்கிறது, சொன்னால் கேட்குறதுல 2 சாத்தி அதை இழுத்துட்டு வருவீங்க, அது தேம்பி அழுவோம். இது மாதிரி இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பிணைந்து உங்களோட வாழ்க்கை போகிறதுக்கு இந்த கன்னியா ராசியில் இருக்கிற செவ்வாவானது மேஷராசிக்காரர்களை இப்படி தான் வழி நடத்தும். அதே நேரத்தில் அந்த மேஷத்துக்குடைய அதே செவ்வாய் தான் 8 தீராத கேஸு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, காசை பதுக்கிறது, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது, நிலத்தகராறு, அது தொடர்ந்து பிரச்சனை ஆகிறது, சின்ன விஷயமா அது போகிறத பெருசாக்குறது. இந்த சூழ்நிலையும் அந்த மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும்.
அரசு உத்தியோகத்தில் இருக்காங்களா, மிலிட்ரி இராணுவம் இது மாதிரி காக்கி சட்டை போட்டு இருக்காங்களா, அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும். கை கால் அடிபடுவது, வண்டி வாகனங்கள் மோதுறது, பிரபஞ்சத்திலேயே நிறைய ரகசியங்கள் வெளிப்படையாக வந்துடும். காதலர்கள்லாம் இப்போ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. இந்த ஆவணி மாதம் புரட்டாசி மாதம்லாம் சிக்கியிருப்பாங்க சில காதலர்கள். அவங்க உதவாங்க. காதல்னு சொல்லிட்டு அன்பாக இருக்கணும். காதல் என்றால் அன்பாக இருக்கிறது. ஒரு மலர் தானே, அந்த மலரில் இவங்க இன்றைக்கி குரோதமாக இது 1.5 மாதம் நடக்கும். குரோதமாக பேசுவாங்க. ஒருத்தர் நம்பி விட்டே ஓடி போயிடுவாங்க. அப்படி போய் அவங்க என்னன்னாக்கா வரையும் அவங்க அவ்வளோ புனிதமான காதலாக இருப்பாங்க. ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. நிதானம் கெட்டு போயிடும். அதுக்கு என்னங்க காரணம்? 7 நாடு சனி தாங்க காரணம். 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாவின் பார்வை தாங்க காரணம். உங்களுடைய குரோதஸ்தானம் உங்களுடைய மேஷத்திற்கு பகைஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் யார் இருக்கா? ராகு இருக்கான். அவன் யார்? வக்ர நிலையில் இருக்கான். நீ ஏதோ ஒன்று நினச்சிருப்ப, அது பின்னாடி இழுத்துக்கிட்டே போகும். கர்மத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும். லாபத்தை கொடுக்காது. அந்த ஸ்தானம் அதுக்கு பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்திலேருந்து செவ்வாய் தான் வீட்டை பார்க்கணுன்னு போகும்போது மாட்டிக்கும். பழனி மலை என்பது முருகப்பெருமானுடைய உச்சநிலை. அந்த உச்சநிலைக்கு அதிபதியாக இருப்பவன் செவ்வாய். அந்த செவ்வாய் போய் புதன் வீட்டில் இருப்பதுனால அது மகாவிஷ்ணுவோட வீடு. அதனால் இவனுடைய எண்ணங்கள் பலிதமாகாது. அது மேஷராசி நேயர்களுக்கு இப்பொழுது பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகையினால் நீங்கள் உங்களை நம்புங்கள், உங்கள் உள்ளத்தை நம்புங்கள். உங்கள் உடலில் உள்ள நல்ல இரத்தங்களை சிறப்பாக இருப்பதற்கு நம்பிக்கையும் விநாயகரோட தும்பிக்கையும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.